ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ராமகுண பரிவாகம். சர்வபூதேஷு கோ ஹிதஹா. சர்வபூதங்களினிடத்திலேயும் ஹிதம் கொண்டிருக்கக்கூடியவர் யார்? ராமனை தவிர வேறு ஒருவரை சொல்ல முடியாது என்ற பதிலை நாரதர் வால்மீகிக்கு காட்ட அதனுடைய அனுபவ தொடர்ச்சியை அனுபவித்து கொண்டு வருகின்றோம். சிலரை சுகிகளாகவும் சிலரை துக்கிகளாகவும் எம்பெருமான் சிருஷ்டி பண்ணுகின்றானே. அப்படி சிருஷ்டி பண்ணினால் அவனுடைய சிருஷ்டிக்கும் அவனிடத்தில் இருக்கக்கூடிய குணத்துக்கும் ஒரு இழுக்கோ அவன் குற்றவாளின்னு சொல்ல வேண்டி வருமே. இது ஏற்புடையதா அப்படின்னு கேட்டால், ஒரு குழந்தையானது தனக்கு நோய் நேரும்படியாக மண்ணை சாப்பிடுகின்றது. மண்ணை நன்னாக குழைத்து குழைத்து சாப்பிட்றதுன்னு சொன்னால் அந்த தாயாரானவள் என்ன செய்வாள்? அது நாக்கில் சூடிட்டு மறுபடியும் அந்த மண்ணை அது சாப்பிட்டு நோய் வரவழைத்து கொள்ளாதபடியான காரியத்தை செய்வாள். அதுபோல தான் எம்பெருமான் கர்மமடியாக நாம் செய்திருக்கக்கூடிய காரியங்களினால் ஏற்படக்கூடியதான சுகமோ துக்கமோ மறுபடியும் அதை ஏற்படுத்தி கொள்ளாத வகையிலே ஹிதம் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் அப்படிங்கிறத தத்துவத்திரயத்தில் அழகான ஒரு சூர்ணிகையினாலே சொல்லப்படுறது. ஸ்ரீ சுக்தினாலே சிலரை சுக்கிகளாகவும் சிலரை துக்கிகளாகவும் சிருஷ்டித்தால் ஈஸ்வரனுக்கு வைஷமிய நைர்கிரண்யங்கள் வாராதா அப்படின்னு கேட்டால், கர்மமடியாக செய்கையாலேயும் மண் தின்ற பிரஜையை நாக்கிலே குறியிட்டு அஞ்ச பண்ணும் மாதாவை போல ஹிதப்பரனாய் செய்கிறதுனாலே வராது. எம்பெருமானுக்கு குத்தம் என்பது வாராது. ஆக ஹிதப்பறையான மாதாவை போல இவன் மேல 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 தீய கர்மங்களை செய்கின்றான் அப்படின்னா அதுக்கு அஞ்சும்படி கர்மங்களை விட்டு ஹிதத்தை செய்யக்கூடியவனாய் இருக்கான் எம்பெருமான். சரி, இத ராமனிடத்துல இந்த ஹிதத்துவ பரத்வ நிரூபணம் எப்படி தெரியறது அப்படின்னு கேட்டா, எம்பெருமான் ஹிதப்பரனாய் இருக்கும்படி பல இடங்களில் நிரூபிக்கப்பட்டாலும் கூட முக்கியமாக சுக்ரீவனிடத்துல நடந்த அந்த சம்பாதத்தை எடுத்து காட்டுகின்றார்கள் பூர்வர்கள். ராமனையோ கருணையே வடிவெடுத்தவனான காக்குத்தன்னு தானே கொண்டாடுறார்கள் எல்லோரும். பிறருடைய நோவை கண்டு அப்படியே துக்கிக்கக்கூடியவனா இருக்கான் ராமன். அரக்கர் குலங்களுக்கு துக்கங்களை விளைத்தான் அப்படின்னு சொல்றது ஏற்புடையதா இருக்காது. அதில் சுக்ரீவனிடத்துல காட்டிய நிகிரகம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, சுக்ரீவனிடத்துல தோழமை கொண்டு அவனுக்கு அரசை கொடுத்து பட்டாபிஷேகம் செய்வித்து கார்காலம் கழிந்தவுடனே சீதையை தேடுவதற்காக ஆயத்தங்கள்லாம் செய்வது அப்படின்னு பேசி வைத்திருக்கும் பொழுது, கம்பர் தன்னுடைய ராமாயணத்தில் மிக அழகாக காட்டுறார். பெருநலரன் திருப்பெற்றது உதவி பெரும் திறன் நினைந்திலன் சீர்மையின் தீர்ந்தனன் அறம் மறந்தனன் அன்பு கிடக்க நம் அரண் அறிந்திலன் வாழ்வின் மயங்கினான் அப்படின்னு சொல்றார். பெறுதற்கு அரிதான அரச பெற்றான், அறத்தையே மறந்தான், நம்முடைய நலத்தை மறந்தான், தனக்கு நல்லது எது அப்படிங்கிறதையும் மறந்தான், தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாழ்வினாலே மயங்கி கிடக்கிறான் அப்படின்னு சொல்லும் பொழுது, நன்றி கொன்று அரு நட்பினை நார் அறுத்து அப்படின்னு பெற்ற கைமாறு உதவியை மறந்துட்டு இருந்தான். அப்போ அவனிடத்தில் இருக்கக்கூடிய நட்பை ஒழித்து விட வேண்டும் அப்படின்னு லக்ஷ்மணனானவரும் சீறி சொல்ல, ராமனும் இந்த இடத்துல சொல்றார், சுக்ரீவனை தண்டிக்க வேண்டும், நியாயமே. மறந்திருக்கிறான், அதனால கொன்னுவது அப்படிங்கிறது முதல்ல செய்ய வேண்டாம். அவனிடத்திலே அவன் உள்ளத்தில் நினைத்திருக்கக்கூடியதான எண்ணமோ என்ன என்பதை அறிந்து கொண்டு பின்னே அதற்கு ஏற்றபடியான தண்டனையை வழங்கலாம் அப்படின்னு ராமரும் லக்ஷ்மணருக்கு எடுத்து சொல்றார். ஊருமாளும் அரசும் இன்னும் சுத்தமும் நீருமாளுதீர் என்பது நேர்ந்த நாள் வாரும் வாரிலராமெனின் வானரப்பேரும் மாளும் எனும் பொருள் பேசுவாய்ன்னு சொல்றார். கிஷ்கிந்தா காண்டத்தில் 30வது சர்க்கத்தில் இந்த விஷயத்தை நன்னாக காணலாம். சுக்ரீவன் நம்மால் விரோதி தொலைய பெற்றவனாக இருக்கான். நாம் செய்த அத்தனை நன்மைகளையும் மறந்தவனாக இருக்கின்றான். நீ அவனிடத்தில் சென்று அறமானது என்ன என்பதை எடுத்து சொல்வாயாக. அவன் இப்படி நன்றி மறந்திருக்கக்கூடிய நிலையை நன்னாக நீ அவனுக்கு எடுத்து சொல். சுக்ரீவனிடத்திலே செல்.
அவன் பாபிஷ்டன், புருஷர்கள்லேயே கடையனானவன், நீச்சனா இருக்கான். அவன் மாண்ட பின்பும் கூட அவனுடைய சரீரத்தையானது ஒரு ஜந்துவும் தின்ன மாட்டாது. மராமரங்களில் 7 துளைத்திட்டு நம்முடைய வலிமையை காட்டினதின் பேரிலே வாலியை கொல்லும்படி நேர்ந்தது. வாலியை கொன்றதுனால அரசு அவனுக்கு கிடைத்தது. வாலி சென்ற வழி அவனுக்கும் திறந்திருக்கு அப்படிங்கிறத நீ அவனிடத்துல எடுத்து சொல்லு அப்படின்னு எல்லாம் இப்படி மிக கோபாவேசம் கொண்டு ராமன் லக்ஷ்மணனிடத்துல சொல்லி சுக்ரீவனிடத்திலே செல்வாயாக அப்படின்னு சொல்றார். அக்னி சாட்சியாக கொல்லப்பட்டவன் தானே சுக்ரீவன். நட்பு கொண்டார், உயிர் நண்பன். அவனிடத்துல இப்படிப்பட்ட ஒரு நிகிரகமா, இப்படிப்பட்ட சிந்தனை ராவனுக்கு ஏற்புடையதான்னு கேட்டா, கதஞ்சித்தூப்புகாரேன கிருத்தே நைகேத துஷ்யதி அப்படின்னு ஸ்லோகம் அயோத்தியா காண்டத்தில் முதல் சர்க்கத்தில் ஆச்சரியமாக சொல்லப்பட்டிருக்கு. ராமன் சர்வபூத தயா, சர்வபூதர்களிடத்திலையும் தயை கொண்டிருக்கக்கூடியவனாக இருக்கான். அப்படி இருந்த பொழுதிலும் சுக்ரீவனிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு எண்ணமா அப்படின்னு கேட்டால் ஒரு சந்தேகம் நமக்கு தோன்றும். இதற்கு பரிகாரம் உணர்த்தும் விதமாக சொல்றார்கள். பகவான் பிரியம் செய்யறதிலே ஊற்றமுடையவன் போல ஹிதம் செய்வதிலேயும் ஊற்றமுடையவனாக இருக்கான். எப்படி பிரியம் தன்னுடைய அடியார்களிடத்தில் பிரியம் காட்டுவதில் கண்ணும் கருத்துமா இருக்கானோ அதுபோல ஹிதம் செய்யறதிலேயும் ஊக்கமுடையவனாக இருக்கான். அதுதான் இங்கே சொல்கிறார். ராவணவதம் ஆன பிறகு பிராட்டிய அக்னி பிரவேசம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறதற்கு கடும் சொற்கள் சொன்னதையும் இந்த இடத்துல இப்போ ஹிதத்துக்கு ஹிதம் செய்வதில் ஊற்றமுடையவனாக இருந்தான் அப்படிங்கிறதுலேயே நம்ம சேர்த்து கொள்ளலாம் அப்படின்னு இந்த இடத்துல காட்டுறார். ஆக நாரத முனிவரை நோக்கி வால்மீகி என்ன கேட்டார்? கோ ஹிதஹா அப்படின்னு கேட்கல, சர்வபூதேஷு கோ ஹிதஹா அப்படின்னு கேட்டதுனால அதை நெஞ்சில கொண்டு இந்த ஹிதபரனா இருக்கக்கூடிய தன்மை பகவானை தவிர வேறு ஒருவருக்கும் இருக்காது. எவ்வளவு கஷ்டங்கள் நேர்ந்தால் நம் போலவருக்கெல்லாம் எவ்வளவு கஷ்டங்கள் நேர்ந்தாலும் கூட பகவத் சங்கல்பத்தினால தானே நேருகின்றது. இது எவ்வெருமானுடைய திருவுள்ளம் அப்படின்னு சொல்கிறோம். எது நேர்ந்தாலும் அப்படி காருணிகனான பகவானால் அது ஹித புத்தியினாலேயே விளக்கப்படுகின்றது. நமக்கு இப்படி நேர்ந்தது அப்படிங்கிறது எப்படி நமக்கு தெரியறதுன்னா பகவானாலே நமக்கு கொடுக்கப்பட்ட ஹித புத்தியினாலே. அப்படிங்கிறதுனால ஹரிர் துக்காணி பக்தேபியோ ஹிதபுக்தியா கரோதிவை அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கே. அதனாலே சுக்ரீவனிடத்தில் இப்படி ஒரு சிந்தனை கொண்டது எதனாலே அப்படின்னு பார்த்தா அவனுக்கு ஹிதத்தை சொல்றதுக்காகவே அப்படின்றதும் பல இடங்களில் இதே சமாதானமும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னும் பூர்வர்கள் இதில் காட்டி கொடுக்கிறார்கள். ஆக 8வதாக சர்வபூதேஷு கோத ஹிதஹா அப்படிங்கிறதும், அடுத்தது 9வதாக கஹ வித்வான், வித்யை உடையவன் யார், வித்யிலே தேர்ந்தவன் சிரேஷ்டவனானவன் யார் அப்படின்னு அடுத்த 9வது குணம் அடுத்த பதிவிலே கூடியிருந்து அனுபவிப்போம். ஸ்ரீமதி ராமானுஜாய் நமஹா.